வணக்கங்க. ச்சீ! பழம் வேண்டாம் அப்படின்னு மட்டும் யாரும் ஒதுக்கிராதீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது வாட வரும். ஆனா நம்ம ஒதுக்க வேண்டாங்க. இந்த பழத்துல அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த பழம் இப்ப என்னன்னு தெரியுதுங்களா? இந்த பழம் தாங்க நோனி. இதெல்லாம் வெளிநாட்டுல வந்து இது ரொம்ப எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்கங்க. ஏன்னா, இது வந்து ஆரோக்கியத்திற்கு அவ்ளோ நல்லது. அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்கலாம் அவாய்ட் பண்ணாம இது சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து இது ஜூஸா குடிக்கிறாங்கங்க. 1 லிட்டர் வந்து ரூ. 1500 ரூ. 2000 அப்படின்னு போகுதுங்க. ஆனா பழமா சாப்பிடுறதுக்கு நம்மளால கொஞ்சம் முடியலைங்க. ஏன்னா பழம் பழுத்துட்டா ரொம்ப கொஞ்சம் வாடை வந்து அதிகமா தாங்க இருக்கு. ஆனா அத நல்லா பிரிசர்வேட்டிவ்ஸ் பண்ணி நம்ம அந்த ஜூஸா குடிக்கும்போது நல்லா இருக்குங்க. அந்த வாடையெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அந்த ஒரு 5 எம்எல் அந்த சாறு கூட நம்ம ஒரு 20 எம்எல் வாட்டர மிக்ஸ் பண்ணி, கூட வந்து நம்ம மின்ட்டு, ஹனி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா கேன்சருக்கு இது அவ்ளோ அருமையான ஒண்ணுன்னு சொல்றாங்கங்க. கேன்சர் வந்து கேன்சர் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து நெறைய நம்ம பாடியில இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடும் இல்லைங்களா? அதை எல்லாமே இது வந்து கியூர் பண்ணிடுங்களாங்க. இது நம்ம ரெகுலரா மத்தவங்க கூட எடுத்துட்டு வரும்போது கேன்சர் வராதுங்களாம். சுகர் வந்து பக்கமே எட்டி பார்க்காதுங்களாம். அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப இம்யூனிட்டியாங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இத சாப்பிடும்போது நல்லதுன்னு சொல்றாங்கங்க. நாமளும் இந்த பழத்தெல்லாம் சாப்பிடலாங்க. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. எங்ககிட்ட இருக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. நன்றிங்க.